ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோம் மேட் டிகாஷன் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் காஃபி அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு இப்போல்லாம் பாயிலிங் மெத்தடில் காஃபி எப்படி ரெடி பண்ணணுன்னே தெரியாது. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வாங்கி ஈஸியாக ரெடி பண்ணிடுறோம். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷனை விட இதுதான் ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பொதுவாகவே காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம குடித்தாதான் உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் வைக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அது செய்யறாது, வயிறில் புண்ணாயிரும். நம்ம இப்படி வச்சு குடித்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் காஃபி பவுடர் போடும்போது டிகாஷன் நல்லாவே இறங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனில் 3/4 அளவுக்கு எடுத்துருக்கேன், ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். காஃபி பவுடர் போட்டுட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு எந்த பிராண்டு காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபில்டர் காஃபிக்கு வாங்குவோம்ல, அந்த பொடியும் இதுக்கும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பிராண்ட் காஃபி பவுடரில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாயிலிங் மெத்தட் ஆல்சோன்னு. அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டிகாஷன் ரெடி ஆகும்போது சூப்பராக வாசம் வரும். நம்ம இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நல்லா கெட்டியான பால் தான். பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும், கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காஃபி தூளில் பார்த்தீங்கன்னா சிக்கரி அதிகமாக இருக்கும். அதில் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அளவு தெரியும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம பாயிலிங் மெத்தடில் டிகாஷன் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வச்சு குடிச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.